வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான க்ரூ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. சப்டைட்டிலோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கஸ்டம் ஆபீசருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது போக போற ஃபிளைட்ல 3 அட்டெண்டன்ஸ் சேர்ந்த மாதிரி கோல்டு ஸ்மக்லிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. இதனால எஸ்ஐ மாலான்றவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த 3 பேரையுமே அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அந்த 3 பேர் தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல வாங்கன்ற மாதிரி எஸ்ஐ மாலாவும் கூட்டு போறாங்க. இந்த 3 பேர்ல முதல் ஆளோட பேரு திவ்யா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. படிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பைலட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். எப்படியாவது ஒரு நாள் ஃபிளைட்டை நம்ம கிராமத்துக்கு வர வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிப்பாங்க. இவங்க நல்லா படிக்கிறது மூலியமா அடுத்தடுத்த லெவல் போறாங்க. இருந்தாலும் இவங்களால கேப்டனா மாற முடியல. இருந்தாலும் அப்பாவையும் அம்மாவையும் கேப்டன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏமாத்துறாங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அவருக்கு ஹேக்கிங்லாம் நல்லா தெரியும். அது மூலியமா ஃபேக்கா இவங்க சில விஷயங்களை ரெடி பண்ணிடுவாங்க. அது மூலியமா தான் பேரண்ட்ஸை இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து கிளம்பும் போது மட்டும் கேப்டன் கெட்டப்ல கிளம்புவாங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டெண்டன்ட் கெட்டப்க்கு மாறிடுவாங்க. இப்ப பிரசன்ட்டுக்கு கதை வருது. ரெண்டாவது கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பேரு கீதா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி தான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா இருக்கும். இவங்க 1998ல அழகி போட்டியில கலந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா ஒரு வேலையில இல்ல. இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்காரு. அந்த தம்பி இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு ஒய்ஃபு கூட சண்டை போட்டு இவங்க வீட்டுக்கு வந்துருவாரு. இவங்க தான் எல்லா செலவையும் பார்த்துப்பாங்க. தம்பிக்கு ஒரு ப்ராப்பர் வேலை இல்ல. எப்படியாவது செலவு பண்ணி வேலையை அரேஞ்ச் பண்ணி தரணும். அப்பதான் ஒய்ஃபு கூட சண்டை போட மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப 3வது கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு ஜாஸ்மின் அப்படின்றது. இவங்களுக்கு வயசு 35க்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் சிங்கிளா தான் இருந்துட்டு இருக்காங்க. பிளைட்ல ஒரு நபரை பார்த்திருப்பாங்க. அவர் கூட ஒன்னாலாம் இருக்காங்க. ஹோட்டல் ரூம்ல இருக்கும் போது அந்த நபரோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கோவப்பட்டு இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஜாஸ்மின் தப்பிச்சு அங்க இருந்து ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது அந்த நபரோட போன் இருக்கு. அந்த போன் அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஜாஸ்மின் சின்ன பொண்ணா இருக்கும் போதே பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. அப்பத்துல இருந்து இவங்க தாத்தா கிட்ட தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொந்தமா இருக்கிறது தாத்தா மட்டும்தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். அதுக்கு தேவையான காசை சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப கதை வந்து பிரசன்ட்டுக்கு வந்துருது. இங்க இருக்க எஸ்ஐ மாலாவும் கோல்டு எங்க வச்சிருக்கீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. கோல்டா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் 3 பேருமே பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கோயினூர் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு ஏர்லைன்ஸ்ல தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே போதுமான சம்பளம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதை வச்சுலாம் இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 8 மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவர் பேரு வம்சி அப்படின்றது. அவரை இவங்க கூட தான் எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணுவாரு. சில சமயம் இவங்க போறாங்க பாத்தீங்களா, அந்த பிளைட்டை ஒரு கேப்டன் ஓட்டுவாரு. அந்த கேப்டனை பொறுத்த வரைக்கும் கீதா மேல ஒரு கண்ணு இருக்கு. கீதாக்கு கல்யாணம் ஆனதுலாம் அவருக்கு தெரியும். ஆனா அப்பப்ப கீதா கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் மத்த 2 பேர் கவனிக்கிறாங்கல்ல, பயங்கரமா கீதாவை கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. இப்ப திவ்யா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு நபர் பின்னாடியே தட்டிடுறாரு. பின்னாடி தட்டுற வேலை வச்சுக்கிட்ட கையை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் முறுக்குறாங்க. இவங்களோட பிளைட்ல இவங்க வேலைலாம் எப்படி போகும் அப்படின்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க கூட வம்சின்னு ஒருத்தர் வராரு பாத்தீங்களா, அவர் எப்ப பாரு தூங்கிக்கிட்டே தான் இருப்பாரு. அதே மாதிரி ஜாஸ்மினுக்கு திருடுற பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, பேசஞ்சரா வரவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன பொருள்லாம் இவங்க திருடிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் இங்க கிளீனிங் பண்ற ஒரு லேடி இருப்பாங்க. ஜாஸ்மின் அந்த லேடிக்கு எந்த கஷ்டம்னாலும் சரி உடனே காசுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க கூட வம்சின்னு ஒருத்தர் டிராவல் பண்ணுவாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு டீ தரலாம் அப்படின்ற மாதிரி டீ தர பாக்குறாங்க. அப்படி தொடும் போது அவர் பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சாவர கண்டிஷன்ல இருக்காரு போல, சிபிஆர் மாதிரி தரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவரோட ஷர்ட்டை கழட்டும் போது தான் உள்ள கோல்டெல்லாம் அவர் வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவ்வளவு நாள் இவர் கோல்டு ஸ்மக்லிங் பண்ணிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த கோல்டெல்லாம் பாக்குற ஜாஸ்மின் இருக்காங்கல்ல, இந்த கோல்டெல்லாம் நம்மளே எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல எடுக்க முடியாது, நம்ம தான் தேவையில்லாம மாட்டுவோம், அதெல்லாம் வேணான்ற மாதிரி மத்த 2 பேர் சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதுனால ஜாஸ்மினும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப பாடியை ஒப்படைச்சிடுறாங்க. அவர் உடம்புல இருக்க கோல்டையும் ஒப்படைச்சிடுறாங்க. கஸ்டம் ஆபீசர் அதை பிடிச்ச மாதிரிலாம் கணக்கு காமிச்சிடுறாங்க. அந்த கஸ்டம்ஸ்ல முக்கியமான பொறுப்புல ஜெய்வீர்னு ஒரு நபர் இருப்பாரு. இவர் ஏற்கனவே திவ்யாக்கு தெரியும். இத பத்தி ஜாஸ்மின் கிட்ட சொல்லிட்டாங்க. எப்படி தெரியும்ன்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலேஜ் படிக்கும் போது இவங்க பாஸ்கெட் பால் பிளேயரா இருப்பாங்க. அப்ப இவர் தள்ளி இருந்து இவங்களையே கவனிச்சிட்டு இருப்பாரு. இப்ப மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ட்ரெஸ் மாத்திர இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரும் பேச்சு கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி பீர் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கிஸ் பண்ணி இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருப்பாங்க.
இருப்பாங்க. அவருக்குமே இவங்களை நல்லா ஞாபகம் இருக்கு. பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜெனரலா பேசி ரெண்டு பேருமே பிரிஞ்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. கீதாவோட ஹஸ்பண்ட் பேரு அருண் அப்படின்றது. அருண் கிட்ட கீதாவா நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அவ்வளவு கோல்டா, அவ்வளவு கோல்டுலாம் இருந்தா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜாஸ்மின் இருக்காங்கல்ல, தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்களோட தாத்தாவும் அதே மாதிரி தான் சொல்றாரு. ஏன் எல்லாருமே இப்படி சொல்றாங்கன்னா இவங்களே கஷ்டத்துல இருக்காங்க, அதனால தான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரின் அப்பாக்கு ஈரின் ஒரு கார் வாங்கி தந்திருப்பாங்க. ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையனோட படிப்புக்காக அந்த காரை வித்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஈரினும் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கஷ்டத்தை சமாளிக்க இருக்கிற பொருள்லாம் இவங்க விக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கீதா மார்க்கெட்டுக்கு காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக வரும்போது பூஜான்னு ஒருத்தங்களை மீட் பண்றாங்க. இந்த பூஜாவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஏர் ஹோஸ்டஸா இருப்பாங்க. அதனால ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம்லாம் இருக்கும். ஜெனரலா பேசிட்டு இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போறாங்க. இப்ப நியூஸ்ல ஒரு விஷயம் வருது. அதாவது இந்த ஏர்லைன்ஸையே க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வருது. இது சார்ந்து ஒரு பேட்டியா அந்த எட்டு கிட்ட கேக்குறாங்க. எட்டா விஜய் வல்லையா அப்படின்ற ஒருத்தர் தான் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நியூஸ் பேப்பர்ல வர விஷயத்தெல்லாம் நம்பாதீங்க, அவ்வளவு சீக்கிரம் இது கண்டிப்பா திவால்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு HR பொசிஷன்ல ஒரு நபர் இருப்பாரு. அவர் பேரு மிட்டல் அப்படின்றது. அந்த மிட்டலை பார்த்து பேசுறதுக்காக கீதா வந்துடுறாங்க. இந்த மிட்டல் தான் பூஜாவோட ஹஸ்பண்டா இருப்பாரு. அதனால இவங்களுக்கு ஓரளவுக்கு பழக்கம் இருக்கும். இது திவால் ஆக போகுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆமா, சீக்கிரமே இது க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற கீதா உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க PF கேன்சல் பண்ணி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப PF எல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இங்க இருக்க பொருள் எல்லாம் திருடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஜாஸ்மின் என்ன சொல்றாங்கன்னா, செக்கிங்லாம் நடக்கும், ஒரு பொருள் கூட நம்ம எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மூணு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. கீதாக்கு மட்டும் பினான்சியல் ப்ராப்ளம் இல்ல, இவங்க மூணு பேருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, ஜாஸ்மின் அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த கோல்டு எல்லாம் தூக்கி இருக்கலாம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட அதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குன்ற மாதிரி ஜாஸ்மின் சொல்றாங்க. இப்ப வாய்ப்பு இருக்கா, எப்படி அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த நபர் எக்ஸ்ட்ரா ஒரு போன் வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம அவங்க தூக்கி இருப்பாங்க. பாஸ்வேர்டு போட்டு ஓபனும் பண்ணிருப்பாங்க. அந்த வம்சி யாருக்காக வேலை பார்த்தாரோ அந்த நம்பர் இருக்கு, யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இவங்க கால் பண்றாங்க. மிட்டல் தான் போன் அட்டென்ட் பண்றாரு. சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு மிட்டல்னு தெரிஞ்சிருது. அப்படியே கட் பண்ணி கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. நீங்க மூணு பேர் மட்டும் இல்ல மிட்டலும் சம்பந்தப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்கெல்லாம் கண்டிப்பா பண்ணல, மிட்டல் சாரும் ரொம்ப நல்லவரு, அவரெல்லாம் இப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அப்படியா, அதை நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. மேற்கொண்டு நமக்கு பிளாஷ்பேக்கா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி மிட்டலை பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. ஆமான்ற மாதிரி இவரும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நாங்க அந்த வேலையை பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட கோல்டு எல்லாம் காமிச்சிடுறாரு. மாட்டாம இந்த விஷயத்த கொண்டு போனோம், மாட்டீங்கன்னா உங்க லைஃப் முடிஞ்சிருச்சு, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. மாட்டாம பண்றது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது கீதா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சாக்லேட்டை சாப்பிடுறாங்க. அதை பாக்குற ஜாஸ்மினுக்கு ஒரு ஐடியா வந்துருது. இந்த சாக்லேட் மாதிரி நம்ம கொண்டு போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச நபர் மூலியமா அந்த நகையெல்லாம் உருக்கி பால் மாதிரி மாத்திடுறாங்க. அந்த பாலை சாக்லேட்ல டிப் பண்றாங்க. அதுக்கப்புறம் கவர்ல இவங்க பேக் பண்றாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாக்ஸை ரெடி பண்ணிடுறாங்க. வேற ஒரு சாக்லேட் பாக்ஸையும் வைக்கிறாங்க. இது எதுக்காக வைக்கிற அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் கேக்குறாங்க. ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கீதா சொல்றாங்க. சரின்ற மாதிரி மத்த ரெண்டு பேர் ஏத்துக்கிறாங்க. இப்ப செக்கிங்ல பெருசா எதுவும் நடக்கல. இவங்களும் நார்மலா வந்துடுறாங்க. அந்த வெளிநாட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க ஒரு ஏஜென்ட் இருக்காரு, அவரும் எடுத்துடுறாரு. அவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் காசு கிடைச்சிருது. அந்த காசு ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கும். இது மூலியமா இவங்க கஷ்டம்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகுது. நல்லா செலவுலாம் பண்றாங்க. திவ்யா இருக்காங்கல்ல, திரும்பி அப்பாக்கு அந்த காரை வாங்கி தந்துடுறாங்க. அதே சமயம் கீதா என்ன பண்றாங்கன்னா, தம்பிக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை வராது, நீ நல்லபடியா போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அனுப்பி வச்சிடுறாங்க. ஜாஸ்மின் நார்மலாவே அந்த லேடிக்கு காசு தருவாங்கல்ல, இப்ப நிறைய காசு இருக்கிறதுனால அந்த லேடிக்கு நிறைய காசு தராங்க. அதே மாதிரி இவங்க சந்தோஷத்துக்கு ஒரு காரை வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு காஸ்ட்லி காரை வாங்குவோம் செஞ்சிடறாங்க. இவங்க மூணு பேர் சேர்ந்து ரெகுலராவே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி SI மாலா சொல்லிட்டாங்க. அங்க இருக்க நபரை எங்களை செக் பண்ண போறீங்களா, எங்களை எதுக்காக செக் பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா மாலா கண்டிப்பா செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா அந்த சாக்லேட் பாக்ஸை எடுக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஜெய்வீர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஜெய்வீரை முதல்ல ஜாஸ்மின் தான் பாக்குறாங்க. இப்ப சட்டனா திவ்யாவோட கையை தூக்கி கையாட்ட சொல்றாங்க. இவருமே கையாட்டணும்னு பதிலுக்கு கையாட்டுறாரு. பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால SI மாலா செக் பண்ணாம விட்டுறாங்க. உன் நம்பர் தான், நம்ம டேட்டிங்க்கு வெளியே போலான்ற மாதிரி நம்பரை வாங்கிடுறாரு. மாற்ற மாதிரி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாங்கல்ல, அதனால திவ்யாக்கு ரொம்ப பயம் வந்துருது. இதோட இந்த விஷயத்தை நிறுத்திப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
ஆனா ஜாஸ்மின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெருசா நம்ம சம்பாதிக்கல, இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுப்போம், அதுக்கப்புறம் நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திவ்யாவும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. திவ்யாவை அவர் டேட்டுக்காக கூப்பிட்டுருக்காரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கிறத இவங்க கேங்ல இருக்க பிரியான்னு ஒருத்தங்க கவனிக்கிறாங்க. என்ன இவங்க மட்டும் ஜாலியா இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஜெய்வீருக்கும் திவ்யாக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி டேட்டுக்கெல்லாம் வரது மூலியமா இவங்க இன்னும் க்ளோஸ் ஆகிற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே சம்பள கவர் வந்துருது. எல்லாருமே ஓபன் பண்ணி சம்பளத்தை பாக்குறாங்க. கம்மியா இருக்கிறத நினைச்சு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 3 பேர் பெருசா சோகமாகற மாதிரி தெரியல. இவங்க கேங்ல பிரியான்னு ஒருத்தங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க பையனோட படிப்பு செலவுக்கு நிறைய காசு தேவைப்படும். இப்படியே போனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. வேற ஒரு லேடியும் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இங்க இருக்க கீதா தான் எல்லாருக்குமே சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. எந்த அடிப்படையில எங்களை உட்கார வச்சிருக்கீங்கன்னு இவங்க 3 பேருமே கேக்குறாங்க. எஸ்ஐ மாலா இருக்காங்கல்ல, நீங்க கார் வாங்கியிருக்கீங்க, நீங்க 3 பேருமே சேர்ந்து பார்ட்டி பண்ணிருக்கீங்க, இவ்வளவு காசு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. இவங்க 3 பேருமே யோசிச்சு பாக்குறாங்க. ஜாஸ்மினோட பர்த்டே வந்திருக்கும், இவங்க 2 பேருமே விஷ் பண்ணாமே இருப்பாங்க, மறந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு செயினை இவங்க 2 பேரும் சேர்ந்து கிஃப்ட் பண்றாங்க. அவங்களுக்காக தான் இந்த பார்ட்டியை பிளான் பண்ணிருப்பாங்க. பயங்கரமா எல்லாருமே பார்ட்டி பண்றாங்க. பார்ட்டி முடிச்சுட்டு இவங்க வெளியே வரும்போது தான் எதர்ச்சியா பூஜாவை பாக்குறாங்க. என்ன ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு வரீங்க போலன்னு அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவங்க அங்க இருந்து போறாங்க. இதே நாடி இவங்க மாற்றத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. மாலா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தான் போன் கால் வருது. போன்ல பேசுறவங்க தான் இந்த தகவலை கொடுக்குறாங்க. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் மாலா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காலு கட்டாயிருது. மாலா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தை பத்தி ஜெய்வீர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் காட்டுறாங்க. அதுல திவ்யாவோட பேர் இருக்கிறத இவர் பாக்குறாரு. அதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குல்ல, விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனாலதான் இவங்க போற பிளைட்டை நிறுத்த சொல்லியிருப்பாங்க. இவங்க 3 பேரையும் விசாரணை பண்றதுக்காக கூட்டு வந்திருப்பாங்க. அரை மணி நேரத்துக்கு மேல இவங்க கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. இப்பதான் ஜெய்வீரோட எட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிளைட் எடுக்கணும், இவங்க 3 பேர்கிட்ட விசாரணை பண்ணி முடிச்சாச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஜெய்வீர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், அவ பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, மத்த 2 பேரை பத்தி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பிளைட்ல எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஆட்கள் தேடி பார்த்திருப்பாங்க. எங்கேயும் எதுவும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே எஸ்ஐ மாலாக்கு டவுட் வருது. குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அதெல்லாம் கீழே போடுங்க, செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த குப்பையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சாக்லேட் இருக்கு. அந்த சாக்லேட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. அன்னைக்கும் சாக்லேட்டை செக் பண்ற மாதிரி போகும்போது அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. இதுல ஏதோ இருக்குன்றதை எஸ்ஐ மாலா புரிஞ்சுக்கிறாங்க. சாக்லேட் சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. எங்களுக்கு வேணான்னு 3 பேருமே சொல்றாங்க. அப்ப நான் சாப்பிடுறேன்ற மாதிரி இவங்க பிரிச்சு சாப்பிடுறாங்க. இதுலதான் கோல்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா கோல்டு இல்லாம வெறும் சாக்லேட்டா இருக்கு. என்ன வெறும் சாக்லேட்டா இருக்குன்ற மாதிரி இவங்க வேகமா ஒவ்வொன்னா பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க 3 பேர் பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கிளம்பிட்டு இருந்த பிளைட்டை நிறுத்த சொன்னாங்கல்ல, அதுலயே இவங்க 3 பேருக்கு டவுட் வந்திருக்கும். செக் பண்றதுக்காக வரதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால திவ்யா இருக்காங்க பாத்தீங்களா, மேல ஒரு இடம் இருக்கும், இந்த இடத்துல மறைச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க. எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டு பார்க்க முடியாதுல்ல, அதனால எஸ்ஐ மாலா சுத்தில வச்சு எல்லா சாக்லேட்டையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் கண்டுபிடிக்க முடியல, 3 பேரையும் அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே கிளம்பலான்னு வராங்க. ஆனா இவங்க 3 பேர் இல்லாமயே பிளைட்டை கொண்டு போயிடுறாங்க. ஐயோ, கோல்டு அங்கதானே இருக்குன்ற மாதிரி இவங்க 3 பேர் யோசிக்கிறாங்க. ஜாஸ்மின் ஒரு காஸ்ட்லி கார் வாங்கினாங்கல்ல, ஒரு நாள் தான் நம்ம மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல திவ்யா கோவப்பட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஜாஸ்மினும் திவ்யாவை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதனால 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே சண்டை போடுறதை நிறுத்துங்க, இறங்கி போங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கீதா கத்துறாங்க. இவங்க 2 பேருமே கோவமா காரை விட்டு இறங்கி போறாங்க. மேற்கொண்டு இவங்க ரெகுலரா இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா முன்ன மாதிரி ஜாஸ்மினும் திவ்யாவும் பேசிக்கலாம் மாட்டாங்க. அதே சமயம் இவங்களை தாண்டி மத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இவங்க 3 பேர் மேல டவுட் வந்துருது. இவங்க 3 பேருமே இந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. திவ்யா அந்த இடத்துக்கு வரதை பார்த்தோன்னு மட்டும் விலகி போயிடுறாங்க. நம்மளை பத்தி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி திவ்யா ஃபீல் பண்றாங்க. இப்பதான் கீதாவோட தம்பி கீதாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க காசு கொடுத்து ஒரு வேலை வாங்கி தந்தாங்கல்ல, சண்டை போட்டு அந்த வேலையை விட்டுருக்காரு. அதே மாதிரி ஒய்ஃபு கூடயும் சண்டை போட்டிருக்காரு. ஒய்ஃபுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருச்சு, அதனால என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. அக்கா கிட்ட இருந்து கொஞ்சம் காசு எடுத்துட்டு போலான்றதுக்காக தான் இவன் வந்திருக்கான். நீ அவ கூட ஒழுங்கா இருந்தா அவ எதுக்காகடா விட்டு போறா அப்படின்ற மாதிரி அக்காவும் மாமாவும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா அட்வைஸ் பண்றதை கேட்டோன்னே இவன் டென்ஷன் ஆயிடுறான். என் அக்கா சொல்லட்டும், நீலாம் எதுவும் சொல்லாத, நீயே வெட்டியா தானே வீட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிடுறான். இதை கேட்கிற கீதாக்கு கோவம் ஆயிருது. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி கண்ணத்தையே ஒரு அறை விட்டுறாங்க. இதனால தம்பியும் கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் பேசினதை மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட சமாதானப்படுத்துறாங்க. திவ்யா பண்ண விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்கல்ல, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. தம்பி கிட்டயாவது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ண எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிடுறாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
இப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயத்த போடுறாங்க. அது என்னன்னா அந்த பிளைட்டோட அந்த பர்டிகுலர் பகுதியை ஓபன் பண்ணிருப்பாங்க. பார்த்தா கோல்டு எல்லாம் கிடைச்சிருக்கும். யார் இங்க வச்சான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 3 பேர் தான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றது ஜெய்வீருக்கு நல்லாவே புரியுது. சோகமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் நம்பல அப்படின்ற மாதிரி எஸ்ஐ மாலா வேற சொல்றாங்க. இப்ப திவ்யா இருக்காங்கல்ல, இவரை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அவர் தான் நியூஸ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டார்ல. நீ இவ்வளவு மோசமான விஷயத்த பண்ணிருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னோட மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா அப்ப செக் பண்ணும்போது இவங்க கிட்ட இல்லல்ல. அதனால இவங்க அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஜாஸ்மின் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டாங்கல்ல. இவங்க ஐடியாவெல்லாம் ஒரு இடத்துல வந்து பிச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி உங்களுக்கு போன் கால் வருது. போன்ல பேசுறவங்களோட ரியாக்ஷன் டோட்டலா மாறிடுது. ஏன்னா தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்ற பார்த்தா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்களுக்குன்னு இருந்தது தாத்தா மட்டும் தானே. தாத்தாவோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சிடறாங்க. கீதாவும் திவ்யாவும் வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அதாவது இந்த ஏர்லைன்ஸ் திவாலாயிருது. அதனால இந்த இடத்துல வேலை செஞ்ச எல்லாருமே போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியூஸ் மூலியமா இவங்க 3 பேருமே பாக்குறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிரியா தான் ரொம்ப சோகமா பேசுறாங்க. என் பையனோட படிப்புக்கு என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்ற மாதிரி தான் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்த திவ்யா இருக்காங்கல்ல, இந்த தண்ணி குடி அப்படின்ற மாதிரி தண்ணியை தராங்க. ஆனா பிரியா இவங்க 3 பேரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணி நிறைய சம்பாரிச்சிட்டீங்க, ஆனா நாங்க அப்படி இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒரு ஏர் ஹோஸ்டஸ் தான் எங்களுக்கு எதிராக இன்ஃபர்மேஷன் குத்ததா சொன்னாங்க. அது உன்னோட வேலைன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஏன் வேலையா? நீங்க 3 பேர் தப்பு பண்றீங்கன்னு எனக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவங்க 3 பேருமே அவ கொடுக்கலனா வேற யார் கொடுத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஒரு ஏர் ஹோஸ்டஸ். அப்ப யாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கீதாக்கு ஒருத்தங்க மேல சந்தேகம் வருது. ஏன்னா பூஜாவும் முன்னாள் ஏர் ஹோஸ்டஸா தானே இருப்பாங்க. அவங்க தான் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும் போது இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அமைக்கிறாங்க. ஒழுங்கா சொல்லு, நீ தானே பண்ணன்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. எதுக்குடி எங்க 3 பேரை மாட்டி விட நினைச்ச அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உங்களை மாட்டி விட நினைக்கல, என் ஹஸ்பண்ட மாட்டி விட நினைச்சேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சீட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் மிட்டல் இதை பண்ணிட்டு இல்ல. அவனே வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். யாருக்காக தெரியுமா வேலை பார்க்கறான்? விஜய் வல்லையாக்கு தான் வேலை பார்க்கறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் தான் அந்த ஏர்லைன்ஸோட ஹெட்டாவே இருப்பாரு. அவரே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரா? ஓஹோ, அப்ப கடத்தல் வேலைக்காக தான் இந்த ஏர்லைன்ஸே தொடங்கி இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. பெரிய ஸ்கேம் பண்ணி அவர் மட்டும் சம்பாரிச்சிருக்காரு. நம்ம லைஃப் எல்லாம் நாசமா போயிடுச்சு, நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறான், பொண்ணுக்கு வரதட்சணை மாதிரி தான் அதை தரப்போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்க 3 பேருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப திவ்யா இருக்காங்க பாத்தீங்களா, எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த நகையெல்லாம் தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் சொல்லிட்டாங்க. இல்ல எப்படியாவது செய்ய தான் போறோம் அப்படின்ற மாதிரி கீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேணா செஞ்சுக்கோங்க, என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் சொல்லிட்டாங்க. பண்ண விருப்பம் இல்லைன்னா தாராளமா கிளம்பி போய்க்கோ அப்படின்ற மாதிரி கீதா சொல்லிட்டாங்க. இதனால ஜாஸ்மினும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இல்லைன்னா உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்ற மாதிரி தாத்தா சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸை விட்டு நம்ம போக கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திரும்பி இந்த இடத்துக்கு வந்து என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பிளான்லாம் இல்ல, இதுக்கப்புறம் தான் பிளான் யோசிக்கணும்னு இவங்க 2 பேர் சொல்றாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி அவரோட எல்லா ஆக்டிவிட்டியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. எங்க போறாரு வராரு அப்படின்ற மாதிரி. எங்க போனாலும் பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு போறாரு. அதுக்குள்ளதான் கோல்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணோட கல்யாணத்தை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் பிளான் பண்ணிருக்காரு. இந்த ஹோட்டலுக்குள்ள எப்படியாவது நுழையணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. எப்படி நுழையிறதுன்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்பதான் கீதாக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது இவங்க தம்பியோட ஒய்ஃப் இந்த இடத்துல தானே வேலை பாக்குறாங்க, அவங்க மூலியமா உள்ள நுழைய பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தம்பியோட ஒய்ஃபை பாக்கிறதுக்காக வராங்க. அவங்க தம்பி கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. என்னால தான் கண்டிப்பா உங்க தம்பி கூட சேர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கூட சேராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது, நான் வந்த விஷயமே வேற அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏஜென்ட் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. வேலையில சேர்த்து வெட்டுறேன், ஆனா கமிஷனா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சரின்ற மாதிரி கீதா ஏத்துக்கிறாங்க. இப்ப கீதாவும் திவ்யாவும் அந்த இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. இன்னொருத்தங்க ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி உள்ள நுழைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. சிசிடிவிலாம் இருக்குமே, அதை எப்படி கட் பண்றது அப்படின்ற மாதிரி 3 பேருமே யோசிக்கிறாங்க. அப்பதான் திவ்யாக்கு தம்பியோட ஞாபகம் வருது. என் தம்பி அதெல்லாம் பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப தம்பிக்கு கால் பண்ணி இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி பண்றேன், ஆனா புதுசா வந்திருக்க ஐபோனை எனக்கு வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல ஒரு நபர் உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஃபேக் ஐடியில இருந்து இவன் மெசேஜ் பண்றான். பொண்ணு மெசேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவரும் மெசேஜ் எல்லாம் சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காரு. கீதா கிளீன் பண்ற வேலைக்காக தான் சேர்ந்திருப்பாங்க. கிளீன் பண்றவங்களுக்கு எல்லா ரூமுக்கும் போறதுக்கான பர்மிஷன் இருக்கும். அந்த மாதிரி இந்த ரூமுக்கும் போயிடலாம் நினைக்கிறாங்க.
இந்த ரூமுக்கு மட்டும் அந்த பர்மிஷன் இல்ல, அவர்கிட்ட மட்டும் தான் கார்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடி சொல்றாங்க. இவங்களால உங்களுக்கு பக்கத்திலேயே போக முடியாது, இதுல எங்க இருந்து கார்டு எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் கீதாவும் மத்த 2 பேர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அவரை நெருங்குறதுக்கு என்னதான் வழி, நம்ம மிட்டல் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி மிட்டலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மிட்டல் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு பொண்ணு கூட தான் ரூம்ல இருக்காரு. இப்ப மிட்டல் கிட்ட இவங்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் உங்க கூட சேர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் அவருக்காக இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க, ஆனா உங்களுக்கு பெருசா என்ன கிடைச்சது, எதுவுமே கிடைக்கல, எங்க கூட சேர்ந்தீங்கன்னா பெரிய பங்கை தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்கறதுனால இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மிட்டல் இருக்காரு பாத்தீங்களா, ஜாஸ்மினுக்கு கெஸ்ட் கார்டு ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. அது மூலியமா இவங்க கெஸ்ட் மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. சீக்கிரமா கார்டு எடுத்துரு அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் கிட்ட கீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாஸ்மின் இருக்காங்கல்ல, நீங்க தான் கார்டை பேசி எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மிட்டல் கிட்ட சொல்றாங்க. மிட்டலும் எப்படியாவது அவர்கிட்ட பேசி கார்டை எடுத்துடலாம் ட்ரை பண்ணிட்டாரு. இவர் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவரால் கார்டு எடுக்கவே முடியல. என்னால எடுக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஜாஸ்மின் சொல்லிட்டாங்க. ஜாஸ்மின் தான் சட்டுன்னு திருடுவாங்கல்ல, அவருக்கு தெரியாம அவரோட பர்ஸை தூக்கிடுறாங்க. பார்த்தா பர்ஸ்ல அந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கல. அப்ப கார்டை எங்க தான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே திவ்யா கிட்ட சிசிடிவியை கட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. தம்பி இருக்கான் பாத்தீங்களா, வீடியோ சாட் பண்ற மாதிரி அவன் அங்க இருந்து தள்ளி கொண்டு போயிடுறான். இதான் கேப்ன்ற மாதிரி திவ்யாவும் அந்த ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அங்க இருக்க கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க தாராளமா எதுனாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜயும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தூக்கி எறிறாரு. மிட்டல் மேல ஒரு ட்ரெஸ் வந்து விழுது. அதுக்குள்ள இருந்து கார்டு உங்களுக்கு கிடைச்சிருது. எப்படியோ கார்டு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. கமுக்கமா ரூம்குள்ள போய் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறாங்க. அங்க 4 சூட்கேஸ் இருக்கிறத பத்தி இவங்க 3 பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப பக்கத்துல வந்து வேகமா ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது சூட்கேஸ்க்குள்ள எதுவுமே இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன எதுவுமே இல்ல, அப்ப நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து விஜயோட பொண்ணு எதையும் எடுக்கிறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. அவங்க சவுண்ட் கேட்டோன்னு இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. நல்ல வேலையா அந்த பொண்ணு இவங்களை கவனிக்க மாட்டா, அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவன் கவனமா வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான். நம்ம நல்லா ஏமாந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. விஜய் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணு கூடயும் மருமகன் கூடயும் பிரைவேட் ஜெட்ல போற மாதிரி பிளான் போட்டிருப்பாரு. இப்போ அந்த நகை எல்லாத்தையுமே அந்த ஃபிளைட்ல ஏத்திட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஃபிளைட்ல தான் ஜாஸ்மினும் கீதாவும் ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்காங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஏன் முடியாது, முடியும்ன்ற மாதிரி இந்த இடத்துல ஜாஸ்மின் சொல்றாங்க. அவங்க ரூம்குள்ள நுழையும் போது அவங்களோட டேபை தூக்கி இருப்பாங்க. அது மூலியமா அடுத்து அவங்க எங்க போறாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த இடத்துல நம்ம 2 பேர் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி பண்ணாங்கன்றதையும் நமக்கு காட்டுறாங்க. ஜாஸ்மின் அடிக்கடி ஒருத்தங்களுக்கு காசு தருவாங்கல்ல, அவங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அங்க போக வேண்டியவங்க வேற 2 பேரு. அவங்க 2 பேர் மேல தெரியாதனமா இவங்க ஒண்ணு ஊத்திடுவாங்க. கிளீன் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பாத்ரூம்க்கு கூட்டு போயிருப்பாங்க. அங்கேயே லாக் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரோட ஐடி கார்டு இவங்க கிட்ட தான் இருக்கும். அதுல இவங்களோட போட்டோவை இவங்க ஒட்டிப்பாங்க. அது மூலியமா தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே ட்ரிங்க்ஸ் கேக்குறாங்க. இவங்க ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தா கலந்துடுறாங்க. இப்ப வந்து எல்லாருக்குமே தந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த ட்ரிங்க் நல்லா இல்ல, வேற ட்ரிங்க் எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி வேற ட்ரிங்க்ல கலந்து குத்துருவோம் அப்படின்ற மாதிரி கலந்து கொடுக்க பாக்குறாங்க. இதுவும் நல்லா இல்ல, வேற எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த மாதிரி ஒவ்வொன்னா கேட்கறாளே தவிர எதையுமே முழுசா குடிக்க மாட்டா. இவன் மயங்க மாட்டா போலியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவ தூக்கம் வருது, நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி படுக்கிறா. மத்த 2 பேர் மயங்கிடுறாங்க. இதுதான் கேப், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பெட்டியை ஓபன் பண்ணா ஃபுல்லா நகையா இருக்கு. சந்தோஷமா இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்கிறா. பொண்ணை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு அப்பா கிட்ட சொல்றதுக்காக ஓடுறா. இவ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க தடுத்துட்டு இருக்காங்க. பொண்ணு கத்தி கூட அப்பா அசையவே மாட்டாரு. அப்பதான் மயங்கி இருக்காருன்னு பொண்ணுக்கு தெரியுது. இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி பொண்ணை லாக் பண்ணிடுறாங்க. நீ இங்கே இருன்ற மாதிரி ஒரு ரூம்ல லாக் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு லேண்ட்லைன் போன் எடுத்துறா. அது மூலியமா கேப்டன் கிட்ட பேசுறா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க உடனே தகவலை பாஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றா. ஆனா கேப்டன் சீட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா தான். இப்ப திவ்யா பேசுறதை கேட்டோன்னே இந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. இப்பதான் திவ்யா எப்படி நுழைஞ்சாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அங்க போக வேண்டிய கேப்டனே கீதாவை சைட் அடிக்கிற கேப்டனா தான் இருப்பாரு. நீ தான் அவரை செடியூஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கீதா கிட்ட சொல்றாங்க. கீதாவும் ட்ரிங்க் பண்ணலாம் வாங்கன்ற மாதிரி அவரை ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பயங்கரமா ட்ரிங்க் பண்ணி அவரை படுக்க வச்சிடுறாங்க. இது மூலியமா அவரோட கார்டு எடுத்துட்டு இந்த இடத்துக்கு திவ்யா வந்திருப்பாங்க. இப்ப திவ்யாவை பார்க்கலான்னு வந்தா திவ்யா அந்த இடத்துல இல்லாம இருக்காங்க. இவ எங்க போனான்னு தேடும் போது தான் திவ்யா பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. எனக்கு இந்த பிளைட்ல லேண்டிங் பண்ண தெரியாதுன்னு சொல்றா. எது லேண்டிங் பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏதாவது பண்ணி நிறுத்து, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு இந்த இடத்துல ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க எந்த பகுதியில் இருக்காங்களோ அங்கேயே லேண்டிங் பண்ணிடலாம்னு முடிவு பண்றாங்க. அப்படி லேண்டிங் பண்றதுக்காக கீழே வந்துடுறாங்க. நல்லபடியா லேண்டிங்கும் இந்த இடத்துல பண்ணிடுறாங்க.
எங்க லேண்டிங் பண்ணிருக்காங்கன்னா திவ்யாவோட சொந்த ஊர்ல தான் லேண்டிங் பண்ணிருக்காங்க. இங்க ஃபிளைட் வரணும்னு ஆசைப்பட்டா பாத்தீங்களா, அதே மாதிரி வர வச்சிட்டா. இப்பதான் விஜய் முழிக்கிறாரு, என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, நாங்க வரோன்ற மாதிரி அவருக்கு டாட்டா எல்லாம் காமிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க 3 பெட்டி மட்டும் தான் எடுத்திருப்பாங்க, ஒரு பெட்டி அங்கதான் வச்சிருக்காங்க. கிளம்பும் போது கஸ்டம்ஸ்க்கு தகவலை கொடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்தவங்க நகை இருக்கிறத பாத்துடுறாங்க. ஓஹோ, நீங்க தான் இவ்வளவு நாள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இவர் அரெஸ்ட் பண்றாங்க. என்ன இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விஜயும் யோசிச்சுட்டு இருக்காரு. நிறைய பேர் விஜயால பாதிக்கப்பட்டாங்கல்ல, இந்த பிரியால இருந்து நிறைய பேரு, அவங்க எல்லாருக்குமே இவங்க முடிஞ்ச நகையை அனுப்பி வச்சிடுறாங்க. இது மூலியமா உங்க வேலையை பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிளானை பத்தி கடைசியில ஜெய்வீர் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. அவரும் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அவரை இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படம் முடிஞ்சிருது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.